வணக்கம் நண்பர்களே, இந்த கிளை திரும்ப வணக்கம். இந்த பதிவு சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் சார் ஜே பட்டன் சப்போர்ட் டு ஒரு அண்ணாமலை சேனல் க்ரோத். நன்றி. இப்போது இவர் மோடி சொன்ன மாதிரி அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வளர்ச்சிக்கான அடித்தளத்தை கொடுக்க போகிறார். எத்தனையோ ரிஸ்க்கான இதெல்லாம் இப்போ எடுத்தாச்சு. காஷ்மீர் அப்ளிகேஷன், அப்புறம் பல ஆண்டு 500 வருஷத்துக்கு மட்டும் இருந்த ராமர் தெரியும் உங்களுக்கு. இப்போ 400 அது 400 வருதா இல்லை 400 பக்கம் வருதா தாண்டி வருதா அவங்க இல்லாமல் சொல்ல மாட்டாங்க பெரிய நபர்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அது எவ்வளோ சீட்டு வருது அப்படிங்கிட்டு அதுக்கு நம்ம கோவை தொகுதியும் அப்படி இதாக இருக்கணும். அதான் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியா கரெக்டு அப்படிங்கிறாரு. 10 ஆண்டு ஊழல் இல்லாமல் செஞ்சு காமிச்சிருக்கும் போது இந்த காங்கிரஸ் கூட்டம் மீண்டும் இந்தி கூட்டணியில் போர்வையில் வரானுங்க. என்ன ஆட்சிக்கு வந்தப்போ அரசியல் இதை செய்வான் திமுககாரன். என்ன அதில் ஒன்றுமே செய்யலை. போதைப்பொருள் தான் கலாச்சாரம் தலை ஓங்கியிருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் தேடி இருக்காங்க. அந்த நம்பர் இங்கே திமுக வெளியில் தெளிக்கான். இப்போ தான் இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் தெரில. ஸ்டாலின் கூட எல்லாருக்கும் கொண்டு கொடுத்துருக்கான். அது என்ன சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கான்னு தெரிய வேண்டாம். அதையும் வாங்கிட்டாங்க. அது படம் வேறு எடுத்திருக்கான். உதயநிதி ஒய்ஃப் படமெல்லாம் எடுத்திருக்கா. அப்படி எல்லாம் கூப்பிட போகிறாங்க. மே மாதம் ஆனானையும் பாருங்கள் உதயநிதி கதி என்ன ஆகுதுன்னு எல்லாம் அதான் சொல்கிறாங்க. அதுலேருந்து துணை முருகனே ஒரு மூத்த அரசியல்வாதியை பதறாரு. என்னை போச்சால் நீக்கிடுவாங்க. ஏன்னா மணல் கடத்தல் 4000 கோடியா 60,000 கோடி அவர்கிட்ட இருக்கிற ஆளே சொன்ன அப்படி உள்ளே போகிறது ரெடி. இது என்னென்னா 2G கேஸ் ராஜா அப்படி தான். இவளை எம்பியா எலெக்ட் ஆகி உள்ளே போகிறாங்களா இல்லை புத்திசாலித்தனம் மக்கள் அவங்க நிராகரித்து அமுச்சு விட்றாங்களா அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. அது துரைமுருகன் பையனாக இருந்தாலும் சரி, ஆர் ராசாவாக இருந்தாலும் சரி. ஆர் ராசா இந்துக்கள்னால் என்னமோ வேறு விபச்சாரி மகன் அது இதெல்லாம் சொல்லியிருந்தா அப்படி அதெல்லாம் பயங்கரமாக நீலகிரியில் எதிரொலிக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அப்படியே எம்பி இல்லாமல் தூக்கி உள்ளே தள்ள போகிறாங்களா இல்லை மறுபடியும் தேர்தல் வரப்போதை உள்ளே போன போகிறோன்ற மக்கள் கையில் விட்டுருவோம். என்ன அந்த மாதிரி தான் இருக்கானு மக்களும். ஸோ அடுத்து மோடி வந்தப்புறம் குழந்தைகளுக்கான பாராளுமன்ற தேர்தல் முடிவு வெளிவரும் ஜூன் 4 அடுத்த குழந்தைகள் வளர்ச்சிக்கானது இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்காரில் பண்ண முடியும். அது நல்லா பண்ணலாம். அது 26 இவங்க இல்லாமல் ஆக்சுவலாக 31 தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிஜேபி வரதா இருக்கும். 26 பிஜேபி வராது. 60-70 சீட்டுக்கு முயற்சி பண்ணி அது இருந்தாச்சுன்னா அது இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நிலைமைக்கு கொண்டுருவாங்க. ஃபஸ்ட்டு எதிர்கட்சியாக இருந்துப்பாங்க வட்டவர். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அவங்க சீக்கிரம் அதை லீட் பண்ணிடுவாங்க. 31 பண்ணுறாங்களா இல்லை அந்த தொங்கல் இருக்கிற ஆட்சி உடனே 2 வருஷத்தில் கலைஞ்சின்னு 28 கூடி வைக்கலாமே. அந்த மாதிரி மாறும் களம். இல்லை 29 அடுத்த லோக்சபா வரும்போது கூட ஒரு நேஷனல் வந்தாலும் வரலாம். ஒரே நாடு ஒரே தேர்தலில் அது அப்போ பார்த்துக்கலாம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ஸ்டாலின் எதிர்க்கிறாப்படி, பழனிசாமி இப்போ எதிர்க்கிறாப்படி. யார் சொன்னாங்கன்னு தெரில. என்ன ஓட்டு அங்கே போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரில. சரி இப்போ என்ன ஆகுனா ஒரு திராவிடம் காணாமல் போகுதுன்ற பயம் போச்சு. அது என்னன்னு பாருங்கள் ஒரு டீட்டெயிலு. இப்போ ஒன்றும் பண்ணலை. இருந்தாலும் மக்கள் போய் திமுக ஓட்டு போடுறான். 30 தொகுதி வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்படின்னா எப்படி மோடி வந்துட்டா அப்படின்னா ஸ்னாப் பண்ண போகிறார். டிஎம்கே அது சொல்லிட்டார் அவரே. 2ஆம் 3ஆம் உடையிறது உறுதி. என்ன மே மாதத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக உதவி ட்ரக்கு கேஸுக்கு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அது இருக்குது. அது உறுதியார் அதான் சொல்லிட்டார்ல அண்ணாமலையை முதல் குடும்பம் உள்ளே போகுதுன்னு. சரி சப்போஸ் இதாக வச்சுக்க ஒரு ஏடிஎம்கே பிஜேபி இப்படி தான் பாதியாக வச்சுக்கோங்க. திமுகலேருந்து ஆட்கள் பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் வருவான். அந்த மாதிரி மாறும் களம். டக்குன்னு அந்த மாதிரி கம்மியாகும். டக்குன்னு ஏடிஎம்கேயோட சேர்ந்து டிஎம்கே காலி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும். இப்போ சொல்கிறாங்க பாதிக்கு மேலே வந்துடும். இங்கே தான் வரணுங்கிறது. ஆனால் இங்கே ஏன்னா இந்த ராகுல் தென் சைடில் இல்லாமல் பிரிவினவாதம் பேசினார். அதனால தான் மோடி அடிக்கடி வர. இன்றைக்கி அமித்ஷா வருவார் மதுரைக்கு. கிருஷ்ணகிரி நிர்மலா சீதாராமன். நாளைக்கு திருநெல்வேலி வருவார் எகைன். யார்? மோடி 8வது முறையாக 2 days வருவார். இதில் ஒரு பியூட்டி பாருங்கள். 3 லட்சம் அந்த திருடின கொள்ளையடித்ததை 14ஆம் தேதி சத்திர வருஷ பிறப்பு டைமில் இவர் விட போகிறார் அண்ணாமலை. கரெக்டாக சரிங்களா? அதே மாதிரி என்ன செய்ய போகிறேன், எப்படி அதை ஒரு மாடர்ன் சிட்டியாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது தண்ணியிலேருந்து இண்டஸ்ட்ரிக்கு முதற்கொண்டு எல்லாமே ரோட்லேருந்து பசுமையாக பண்ணுறதுலேருந்து. அதனால் ஹீட் ஏறிச்சு. கோயம்புத்தூரில் ஹீட்டே அதெல்லாம் எல்லாமே சொல்கிறார், கவர் பண்ணுறாரு.
அதேமாதிரி இந்த எண்ணெய் அலுவலகம் மட்டும் இல்லை, அந்த காமராஜர் பேரில் நவோதயா பள்ளிங்கிற இந்த பசங்க இங்கேக்கு ஏற்ற மாதிரி காமராஜர் பள்ளின்னு வைக்கிறேன். அது வெறும் லோ வேல்யூ ஆனால் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் இதெல்லாம் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அது எப்படி பயன்படுத்திக்கிறான்றது அவங்கள பொறுத்து, மக்களை பொறுத்து. என்ன திருப்பி திருடர் கூட்டம் கையிலே கொடுக்குறான்னா என்ன, இவனுக்கு ஒரு அலைன்மெண்ட்டே இல்லை. 2 தடவை பார்த்தாச்சு, 3ஆவது ட்ரிப் அப்படி மாற்றி பார்த்தா தான் தெரியும். இல்லை நான் அப்படி தான் இருந்துக்கிறேன்னா அது அவங்க விருப்பம். சரி, எப்படி இருந்தாலும் மோடி வந்தப்புறம் திமுக ஒரு கலக்கி விட்ருவார். இது ஓடி விட்ருவார். அமித்ஷா விடவே மாட்டார். 2-3 துண்டாக உடச்சி சின்னத்தை முடக்கி கையில் கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு ஒழிய போகிறது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே ஏற்கனவே இதாகி கிடக்கு. ஃபஸ்ட்டு அழிய போகிறது திமுக தான். ஏன்னா அதான் தீய சக்தி. எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சிடுவாங்க. முடிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து இந்துத்துவ உள்ளவங்களாம் பூரா மாறும். ஏடிஎம்கே பிஜேபி. ஏன்னா இனி வளர்கிற கட்சி பிஜேபி தான். அதை நோக்கி தான் வரும். அதுக்கான முத்தாய் பார்த்தா 20 சீட்டுன்றாங்க. 15-20 சீட்டு வந்துடுவாங்க கூட்டணியோட. பிஜேபி 8-9 வட்டவர் தாமரையிட கூட்டணி இருக்கு இல்லையா, கூட்டணியோடு வர்றது 15-20 சீட்டில் வந்துருச்சுன்னா அதுக்கு தான் இது எலெக்ஷனுக்கே வரமாட்டேன் விட முடியலன்னு சொன்ன ஸ்டாலின் இப்போது மூக்கு போயிட்டுருக்கா பிரச்சாரத்துக்கு. ஏன்? உளவுத்துறை ரிப்போர்ட். ஸோ இங்கே களத்தை ஸ்மெல் பண்ணிட்டாங்க. 2022 ஹைதராபாட்டே சொல்லிட்டாங்க லுக் சவுத் பாலிசியில். அதில் ஒரு தொகுதி வருதா 3 தொகுதி தான் கேரளாவில் தெரியல. ஸோ அந்த 3 ஸ்ட்ராட்டஜியில் முடிய போகுது. அதனால தான் இவன் பூரா எல்லாம் மோடியை ஒன்றும் செய்யலைங்கிறான். நான் என்னென்னா இவன் கொடுக்குற முதல்ல கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே சும்மா 30,000 கோடி இஷ்டத்துக்கு பேசுனா அதெல்லாம் தரத்துக்கு இவங்க ரெடி இல்லை. என்னவோ அதான் தருவாங்க. இங்கே மட்டும்தான் ஸ்டேட்டாக, மற்ற ஸ்டேட் இல்லையா? ஸோ முடிய போகிறது உறுதி. அதான் அணைய போகிற வழக்குன்னு சொல்லியிருக்காரு நம்மளை. நன்றி, ஜெயந்த்.